children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். த அட்ஜாயினிங் பை சார்ட், ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா நியர்பையில். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவ்ஸ் த மார்க்ஸ் ஸ்கோர்டு இன் அன் எக்ஸாமினேஷன் பை எ ஸ்டூடெண்ட். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்கிற மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இன் இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்ஸ் எதுக்குமே கொடுக்கல, சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. If the total marks obtained by the students were 540. So total marks கொடுத்துருக்காங்க 540 obtain பண்ணியிருக்கான். Answer the following questions கேட்டிருக்காங்க. ஓகேவா? யூஸ்வலாக நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் எல்லாமே சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, மார்க்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இன் விச் சப்ஜெக்ட் டிட் தி ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 மார்க்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே மார்க்ஸ் எதுவுமே தெரியாது, பட் எந்த சப்ஜெக்டில் 105 வாங்கியிருக்கான் அப்படின்றது கேட்குறாங்க. நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் தெரியும், கரெக்டாக? இப்போது பொதுவாகவே நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், ஒரு டேட்டாவுக்கு வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டு ஃபைண்ட் சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ இங்கே மார்க் தானே இருக்குது, அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நான் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? பர்டிகுலர் mark by total marks into 360 degree போடுவோம். கரெக்டாக? இதுதான் நம்ம யூஸ்வலாக எல்லா சம்ஸ்க்குமே யூஸ் பண்ணுற ஃபார்முலா. அந்தந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸ் வந்து மாறும், அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறும், அவ்வளோதான். பட் மீனிங் வந்து சேம் தான். டோட்டல் இருக்கணும், மேலே வந்து பர்டிகுலராக நம்ம எதுக்கு எந்த டேட்டாக்கு வேணுமோ அது மேலே இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். இன்டூ 360 டிகிரி போடுவோம். இப்போ இதில் என்ன சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த சப்ஜெக்டோட மார்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 105 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றத நான் சிஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிஏ சீக்வல் டு பர்டிகுலர் மார்க் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 105 கொடுத்துருக்காங்க. பை டோட்டல் மார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இங்கே வந்து ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 540 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் நமக்கே தெரியும். சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கே தெரியும் 360 டிகிரி ஒரு பை சார்ட் வரைகிறதுக்குன்னு. ஸோ ஃபார் 105 மார்க்ஸ் வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் கேட்குறாங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். டோட்டல் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க? 540 கொடுத்துருக்காங்க. ஸோ 540 இன்டூ 360. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கிடைக்கும். அந்த ஆங்கிள் வந்து நீங்கள் பை சார்ட்டில் போயிட்டு, அவங்க கொடுத்துருக்கிற பை சார்ட்டில் போயிட்டு எந்த ஆங்கிளோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அதுதான் அந்த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0 கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 54 and 36 எந்த டேபிள்ஸில் வரும்? 2 டேபிள்ஸில் கூட கட் பண்ணலாம் நீங்கள். 2 2s are 4, 7 2s are 14. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 is 2, 8 2s are 16. நெக்ஸ்ட் இது ரெண்டு 3 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். 9 3s are 27, 6 3s are 18. Again 3 tablesல 2 3s are 6, 3 3s are 9. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து இந்த 105 வந்து 3 டேபிள்ஸில் வரும். 3 3s are 9, அப்புறம் 5 3s are 15. 35 டைம்ஸ் வரும். 35 டைம்ஸ் இது வந்து 1 டைம். ஸோ 35 into 2 இருக்குது, என்ன வரும்? 70 டிகிரி. ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 70 டிகிரி நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் ஆங்கிள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நம்ம போயிட்டு பை சார்ட்டில் பார்க்கலாம். இங்கே இருக்கா 70 டிகிரி எந்த சப்ஜெக்ட்டுக்கு வருது? ஹிந்திக்கு வருது.
அப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து ஹிந்தி. ஓகேவா? இன் விச் சப்ஜெக்ட் டிட் த ஸ்டூடெண்ட் ஸ்கோர் 105 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களா, அதுக்கு வந்து நம்ம ஹிந்தி அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிச்சி பாருங்கள். சென்டர் ஆங்கிள் ஃபார்முலாலாம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேட்டா கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலராக அந்த டேட்டா பை டோட்டலாக அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ மார்க்ஸ்னால் மார்க்ஸு, பீப்புள்னால் டோட்டல் பீப்புள், பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா பை 100 இந்த மாதிரி போட்டுருவீங்க இன்ட்டு 360. ஸோ பர்டிகுலர் மார்க்குன்றது 105 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒரு டிகிரி, அதாவது சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். அது வந்து இங்கே எங்கே மேட்ச் ஆகுதோ அதுதான் அதோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஹவு மெனி மோர் மார்க்ஸ் வேர் அப்டைன் பை த ஸ்டூடெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் தென் இன் ஹிந்தி? எவ்வளோ மோர் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸில் ஹிந்தியை விட மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மோர் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹிந்தியில் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஹிந்தியில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 105 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. How many more marks were obtained by the student in mathematics than in Hindi? ஏன் அப்படி சொல்கிறாங்க? மேத்தமெட்டிக்ஸில் என்ன ஆங்கிள் இருக்குது பாருங்கள், என்ன சென்ட்ரல் ஆங்கிள் இருக்குது, 90 இருக்குது. ஆனால் ஹிந்தியில் வந்து 70 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஹிந்தியோட மேத்தமெட்டிக்ஸில் அதிகமான மார்க் தானே வாங்கியிருக்காங்க. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. How many more marks were obtained by the student in mathematics than in Hindi அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த ஆங்கிள் வந்து மாற மாற அந்த மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆக மார்க்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு நீங்கள் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸோட மார்க்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார் மேத்தமெட்டிக், ஏன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும்? மேத் மார்க்ஸ் by total marks into 360 degree. இதுதான் நீங்கள் யூஸ்வலாக எழுதுகிற ஃபார்முலா. பட் நமக்கு வந்து மேத் மார்க்ஸே தெரியாது, அதுதான் அன்னோன், அதுதான் வேணும். ஸோ அதனால் மேத் மார்க்ஸை வந்து ஒரு சைடாக வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த சென்ட்ரல் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை சிஎன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த இதெல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ டோட்டல் மார்க்கை நான் டிஎம்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஃபுல் ஃபார்மில் தான் எழுதணும். டிஎம் வந்து கீழே இருக்குது, டோட்டல் மார்க்ஸ் கீழே இருக்குது, ஆப்போசிட் சைட் போகிறப்ப மேலே வந்துடும். ஸோ டிஎம் 360 வந்து மேலே இருக்குது, ஆப்போசிட் சைட் போகிறப்ப கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாவை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு மேத் மார்க்ஸ் தான் வேணும், அதனால அதை ஒரு சைடாக வச்சுட்டு இந்த இதெல்லாம் ஆப்போசிட்டில் கொண்டு போகிறேன். ஸோ சென்ட்ரல் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது இது மேலே இருக்குது, ஆப்போசிட்டில் போகிறப்ப கீழே வந்துடும், இது கீழே இருக்குது, ஆப்போசிட் போகிறப்ப மேலே வந்துடும். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மேத் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரல் ஆங்கிள் என்னது? மேத் மார்க்கோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. 90 டிகிரி இன்ட்டு டோட்டல் மார்க்ஸ் என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 540 மார்க்ஸ் by 360. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். 0 0 கட் பண்ணலாம் கரெக்டாக. இந்த 36 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 54 3 டேபிள்ஸில் வரும் இல்லையா, 12 டைம்ஸ் வரும். இது எத்தனை டைம்ஸ் வரும்? 18 டைம்ஸ் வரும். அகைன் வந்து 3 டேபிள் 2 டேபிள்லேயும் நீங்கள் கட் பண்ணலாம். 4 3s are 12, 6 3s are 18. 2 டேபிள்ஸில் 2 2s are 4, 3 2s are 6. இது 2 டேபிள்ஸில் 4 2s are 8, 5 2s are 10. ஸோ 45 into 3 பண்ணுங்க. பண்ணிங்கன்னா 5 3s are 15, 1 carry, 4 3s are 12, 13. ஸோ 135 மார்க்ஸ் வந்து மேத்தில் எடுத்திருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் எடுத்திருக்காங்க. 135 மார்க்ஸ். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? how many more அப்படின்றது கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா நம்பர் of more marks obtained by student in mathematics இல்லைனா மேக்ஸ்னு போட்டுக்கோங்க, then in Hindi.
ஓகேவா? நம்பர் ஆஃப் மோர் மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் தென் இன் ஹிந்தி. ஹிந்தியோட மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ அதிகமாக எடுத்திருக்காங்க? அப்போ மேத்தமெட்டிக்ஸ் மைனஸ் ஹிந்தி. ஹிந்திக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 105 இருக்குல்ல, அது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 135 மைனஸ் 105, 0 வரும், இங்கே 3 வரும், 0. 30 மார்க்ஸ். ஸோ அப்போ 30 மார்க்ஸ் தான் ஆன்சர். இதுதான் நம்பர் ஆஃப் மோர் மார்க்ஸ் அப்டைன் பை ஸ்டூடெண்ட் இன் மேக்ஸ் தென் இன் ஹிந்தி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸாமைன் வெதர் த சம் ஆஃப் த மார்க்ஸ் அப்டைன் இன் சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மோர் தென் தட் இன் சயின்ஸ் அண்ட் ஹிந்தி. ஹிண்ட் வந்து ஜஸ்ட் ஸ்டடி த சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சென்ட்ரல் ஆங்கிள் யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்டோட மார்க்ஸ் ஆல்ரெடி நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும், ஹிந்தி தெரியும் இல்லையா? மேத்தமெட்டிக்ஸ் மார்க் தெரியும், ஹிந்தி மார்க் தெரியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து சோஷியல் சயின்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சயின்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 மார்க்கையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல் ஆங்கிளை ஸ்டடி பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த சென்ட்ரல் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டேட்டா பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து பெருசாக இருக்குன்னு அர்த்தம். சென்ட்ரல் ஆங்கிள் சின்னதாக இருந்ததுன்னா அந்த டேட்டாவோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சோஷியல் சயின்ஸையும் மேத்தமெட்டிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள், ஒரு சம் கிடைக்கும். சயின்ஸையும் ஹிந்தியும் ஆட் பண்ணுங்கள், ஒரு சம் கிடைக்கும். கரெக்டாக? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணுறப்ப சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மோராக இருக்கான்னு கேட்குறாங்க, சயின்ஸும் ஹிந்தியும் ஆட் பண்ணுறப்போ. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? சென்ட்ரல் ஆங்கிளை வந்து பை ஸ்டடியிங் சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் எதை ஆட் பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ எவ்வளோ இருக்குது சோஷியல் சயின்ஸுக்கு சென்ட்ரல் ஆங்கிள்? 65 இருக்குது. கரெக்டாக? ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது? 90 டிகிரி இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறப்ப 5 வரும், 9 + 6 என்ன வரும்? 15 வரும். ஸோ 155 டிகிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் ஹிந்தியோட சென்ட்ரல் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ சயின்ஸ் அண்ட் ஹிந்தி. ஸோ சயின்ஸோட சென்ட்ரல் ஆங்கிள் என்னது? 80 டிகிரி. ஹிந்தியோடது 70 டிகிரி. ஸோ 80 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி என்ன வரும்? 150 டிகிரி வரும். ஸோ நமக்கு அப்போது சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. கரெக்டாக 155 இருக்குது. இது வந்து ஜஸ்ட் 150 தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, எஸ், the marks obtained in social science and maths is more. அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் is more than the marks obtained in Hindi and science. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் ஆங்கிளை ஸ்டடி பண்ணியே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ ஹாஸ்டல் ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இஸ் கிவன் பிலோ. டிஸ்பிளே த டேட்டா இன் அ பை சார்ட். ஸோ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹாஸ்டலில் வந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க இல்லையா? அந்த டேட்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து பை சார்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பை சார்ட்டில் டிஸ்பிளே பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம பை சார்ட்டில் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ லாங்குவேஜ், number of students, அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஆங்கிள். இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் வந்து மேக் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் எழுதிக்கலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி, தமிழ், பெங்காலி. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து 40, இங்கிலீஷ் வந்து 12, மராத்தி வந்து 9, தமிழ் வந்து 7, பெங்காலி வந்து 4. ஃப்ராக்ஷன் நம்ம எழுதணும். ஸோ ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம் நம்ம? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 40 இருக்குன்னா 40 பை டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க 72ன்னு. ஸோ அப்போ 40 by 72, 12 by 72, 9 by 72, 7 by 72, 4 by 72. இந்த ஃப்ராக்ஷன் இன்டூ 360 டிகிரி பண்ணோன்னா நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ வந்து 40 by 72 இன்டூ 360 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 72 டேபிள்ஸில் வந்து 360 வந்து 5 டைம்ஸ் வரும். ஸோ 1, 5. ஸோ 40 இன்டூ 5 என்ன வரும்? 200 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 12 by 72 இன்டூ 360. ஸோ இதை நீங்கள் வந்து அதே மாதிரி 5 டைம்ஸ் கட் பண்ணிங்கன்னா 12 5s are 60. ஸோ 60 டிகிரி வரும். நெக்ஸ்ட் வந்து மராத்திக்கு வந்து 9 by 72 இன்டூ 360. ஸோ இதுவும் அதே மாதிரி நான் வந்து 5 டைம்ஸ் கட் பண்ணுறேன். 5 9s are 45 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து தமிழ் 7 by 72 இன்டூ 360. கட் பண்ணுறப்போ 5 டைம்ஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 5 7s are 35 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு 4 by 72 இருக்குது. பெங்காலி இதுவும் அதே மாதிரி 72 டேபிள்ஸில் 5 டைம்ஸ் வரும். 5 4s are 20 டிகிரி வரும். இப்போ இதில் நீங்கள் வந்து ஒன்று அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 டிகிரி இருக்குது பாருங்கள். நமக்கு ப்ரொடெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 180 டிகிரி தான் இருக்கும். பட் நமக்கு 200 டிகிரி அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் டேட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து 200 டிகிரியாக தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 180 டிகிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். 180 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 20 டிகிரி மெஷர் பண்ணணும். 180 + 20 200 வரும் இல்லையா? ஸோ 180 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 20 டிகிரி மெஷர் பண்ணி போடலாம். அது நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா ரிமைனிங் டேட்டாலாம் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற ஸ்பேஸை வந்து நீங்கள் 200 டிகிரி எப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படினாலும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பை சார்ட் வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ட்ரா பண்ணி காமிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறாங்க காம்பஸ் யூஸ் பண்ணி. இப்போ வந்து ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி டிகிரிஸ் எல்லாம் மார்க் பண்ண போகிறாங்க. 60 டிகிரி, 45 degree, 'ஸோ எப்பயுமே ஆன்டி கிளாக்வைஸில் கீழே இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம பார்க்கணும் ப்ரொடெக்டரில். 35 degree, டிகிரி நீங்கள் ட்ரா பண்ண மார்க் பண்ணிகிட்டே வரணும். இல்லைன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க எந்த டிகிரி வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? next 35 degree, 20 degree, 30
This entire part is 200 degree. ஸோ நீங்கள் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன சொல்லிடலாம் 200 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.